ஸோ பொதுவாக கிளைகோலைசிஸ் எங்கே நடக்கும்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். செல்லோட சைட்டோபிளாசம்ல கிளைகோலைசிஸ் நடக்கும். ஓகே, ஸோ இந்த கிளைகோலைசிஸ்க்கு இன்னொரு நேம் கூட இருக்கு, என்னன்னா இஎம்பி பாத்வே. ஸோ இது எதுக்காக இந்த நேம் அப்படின்னா, கஸ்டேவ் எம்டன், ஒட்டோமேராஃப் அண்ட் பாரனாஸ், ஸோ இந்த 3 சயின்டிஸ்ட் தான் வந்து இதோட மெக்கானிசம்ஸை ஃபைன் பண்ணாங்க. ஸோ அதனால அதே நேம் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த கிளைகோலிசிஸ் பார்த்தோம்னா போத் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆஸ் வெல் அஸ் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ரெண்டுலையுமே நடக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் தான் வந்து 2 ரெஸ்பிரேஷன்லேயும் மாறும். அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், கிரெப்ஸ் சைக்கிள், இதெல்லாம் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ டோட்டலாக நம்ம கிளைகோலிசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 10 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஜென்ரலாக கிளைகோலிசிஸை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ், இன்னொன்று பே ஆஃப் ஃபேஸ். ஸோ ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் அப்படின்னா செல்லோட சைட்டோபிளாசம்ல இருக்க குளுக்கோஸை கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டா பிரேக் டவுன் பண்ற வரைக்கும் ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸ்ல என்ன ஆகும்னா ஏடிபி யூஸ் ஆகும், அதாவது ஏடிபி கன்சியூம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பே ஆஃப் ஃபேஸ். ஸோ இதுல இந்த கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் பைருவிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த டைம்ல நம்மளுக்கு என்ஏடிஹெச்சும் ஏடிபியும் கிடைக்கும். ஓகே, ஸோ பே ஆஃப் ஃபேஸ்ல நம்மளுக்கு ஏடிபி கிடைக்கும், ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்ல ஏடிபி யூஸ் ஆகும். இப்போ சைட்டோபிளாசம்ல நம்மளோட குளுக்கோஸ் இருக்கு. ஓகே, ஸோ குளுக்கோஸ் வந்து ஒரு 6 கார்பன் மாலிகுல், 1 2 3 4 5 6. ஸோ இப்போ இந்த குளுக்கோஸ் என்ன ஆகும்னா ஃபாஸ்போரிலேட் ஆகும். ஓகே, ஸோ நம்மளோட குளுக்கோஸ் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னவா மாறும்னா ஃபாஸ்போரிலேட் ஆகி குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஃபாஸ்போரிலேஷன். ஓகே, ஸோ ஃபாஸ்போரிலேஷன் எதுவும் கிடையாது, ஒரு மாலிகுல் கூட நம்ம ஃபாஸ்பேட் ஆட் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஃபாஸ்போரிலேஷன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான ஃபாஸ்பேட் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஏடிபி மாலிகுல் ஏடிபியா பிரேக் டவுன் ஆகும். அதாவது அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் அடினோசின் டைஃபாஸ்பேட்டா பிரேக் டவுன் ஆகும். அப்போ அதுக்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆன ஃபாஸ்பேட் மாலிகுல் நம்ம குளுக்கோஸோட ஜாயின் பண்ணிக்கும். ஸோ இப்போ இதை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் என்ன அப்படின்னா ஹெக்ஸோகைனேஸ் என்சைம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் அயான்ஸும் பார்த்தோம்னா இதை கூட கேட்டலைஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்மளோட குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் என்ன ஆகும்னா அதோட ஐசோமரா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதோட ஐசோமர் என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட். நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும் குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் ஐசோமர்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ இதுக்கு எந்த என்சைம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா பாஸ்போ ஹெக்ஸோ ஐசோமரேஸ். ஸோ இப்போ இந்த என்சைம் தான் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்டெப்லையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு மெக்னீஷியம் 2+ அயான்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த பாஸ்போ ஐசோமரேஸ் கேட்டலைஸ் பண்ணக்கூடிய இந்த ரியாக்ஷன் மட்டும் ஒரு பைடைரக்ஷனல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இப்போ இந்த ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் அகைன் இன்னொரு டைம் ஃபாஸ்போரிலேட் ஆகும். ஸோ இன்னொரு டைம் ஃபாஸ்போரிலேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ஃப்ரக்டோஸ் 1,6-பாஸ்பேட்டா மாறும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒரு ஃபாஸ்பேட் அயான் அண்ட் 6th பொசிஷன்ல ஒரு ஃபாஸ்பேட் அயான். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எந்த என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஃப்ரக்டோகைனேஸ் அப்படிங்கிற என்சைம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு மெக்னீஷியம் அயான்ஸ் ஒரு மெட்டல் அயான் கேட்டலிஸ்டா ஹெல்ப் பண்ணும். இப்போ நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அடிஷ்னலாக ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒரு ஃபாஸ்பேட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபாஸ்பேட் எங்கிருந்து வரும் அப்படின்னா திரும்ப ஒரு ஏடிபி மாலிகுல் ஏடிபியா பிரேக் டவுன் ஆகும். ஸோ ஆஸ் யூஷுவல் அப்போ பிரேக் டவுன் ஆகிறப்ப கிடைக்கக்கூடிய ஃபாஸ்பேட் அயான் போயிட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பைண்ட் ஆயிடும். ஸோ இப்படி தான் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும். இப்போ இங்க இருக்க 6 கார்பன் காம்பவுண்ட் ஃப்ரக்டோஸ் 1,6-பாஸ்பேட் என்ன ஆகும்னா 2 3 கார்பன் காம்பவுண்டா டிவைட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் என்னன்னா ஆல்டோலேஸ். ஸோ இந்த ஆல்டோலேஸ் என்ன பண்ணும்னா ஃப்ரக்டோஸ் 1,6-பாஸ்பேட்டை டைஹைட்ராக்சி அசிட்டோன் 3-பாஸ்பேட்டா கன்வெர்ட் பண்ணும். டைஹைட்ராக்சி அசிட்டோன் 3-பாஸ்பேட்டா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட். ஸோ இன்னொரு 3 கார்பன் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா கிளிசரால்டிஹைடு 3-பாஸ்பேட். கிளிசரால்டிஹைடு 3-பாஸ்பேட். தென் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா
இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் என்ன ஆகும்னா ஐசோமெரேஸ் என்சைமோட இன்ஃப்ளூயன்ஸால அதுவும் வந்து கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தோம்னா நம்மக்கிட்ட 2 கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் ஃபேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதோட பார்த்தோம்னா ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் கம்ப்ளீட். அதாவது இதுக்கப்புறம் வரதெல்லாம் பே ஆஃப் ஃபேஸ். அதாவது இது வரைக்கும் நடந்த ரியாக்ஷனோட ஹெல்ப்பால் நம்மளுக்கு ஏடிபி அண்ட் NADH சிந்தசைஸ் ஆகும். ஸோ இப்போ பே ஆஃப் ஃபேஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ நான் பே ஆஃப் ஃபேஸ்க்கு எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் என்ன ஆகும்னா ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா G3P, அதாவது கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் டீஹைட்ரோஜனேஸ். ஓகே, ஸோ G3Pனா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆக்சிடைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் கிட்ட இருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி யார்கிட்ட கொடுக்கணும்? ஸோ இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணி அது யார்கிட்ட போகும்னா NAD கிட்ட போகும். ஸோ இதோட ரிசல்ட்டாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா 2 NADH மாலிகுல் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பாஸ்போரிக் ஆசிட் கிட்ட இருந்து H3PO4, பாஸ்போரிக் ஆசிட் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு பாஸ்பேட் அயன் கிடைக்கும். இந்த அயன் என்ன ஆகும்னா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் கூட வந்து பைண்ட் ஆயிக்கும். ஸோ இதோட எண்ட் ரிசல்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 பாஸ்பேட் மாலிகுல் கண்டெய்னிங் மாலிகுல் ஒன்று கிடைக்குது. ஸோ இது என்னன்னா 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக். ஓகே, 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட். ஓகே, இப்போ எண்டில் நம்மளுக்கு வந்து 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட் ஃபார்ம் ஆயிருக்கு, பிளஸ் 2 NADH ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த பிஸ்பாஸ்போகிளிசரேட்ல இருந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கு பேர் என்னன்னா சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன். ஸோ சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் என்னன்னா இங்க வந்து நம்மளுக்கு 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட் வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட். ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து என்ன ஆகும்னா ATP ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் என்னன்னு சொல்லுவோம்னா இதுக்கு பேரே வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு என்சைம் ஹெல்ப் பண்ணும். அந்த என்சைமுக்கு பேர் என்ன அப்படின்னா பாஸ்போகிளிசரேட் கைனேஸ். ஓகே, பாஸ்போகிளிசரேட் கைனேஸ். ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ADP மாலிகுல ATP மாலிகுலா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு ஒரு பாஸ்பேட் தேவையா? ஸோ இந்த பாஸ்பேட் அது எங்கிருந்து எடுத்துக்கோம்னா நம்ம கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேருந்து எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாஸ்பேட்டோட பாண்ட் எனர்ஜி ரொம்ப அதிகம். ஸோ அதை வந்து இந்த பாஸ்போகிளிசரேட் கைனேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ அது மூலமா ஒரு ATP மாலிகுல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ மொத்தம் 2 பாஸ்போகிளிசரேட் மாலிகுல். ஸோ அதனால 2 ATP. ஸோ NADH2 அண்ட் இந்த ஸ்டெப்ல பார்த்தோம்னா 2 ATP நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதோட எண்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற இந்த காம்பவுண்ட் என்னன்னா 3 பாஸ்போகிளிசரேட். இப்போ இந்த 3 பாஸ்போகிளிசரேட் என்ன ஆகும்னா அதோட ஒரு ஐசோமரா மாறும். அந்த ஐசோமர் வேற எதுவும் இல்லை, ஜஸ்ட் பாஸ்பேட்டோட பொசிஷன் மட்டும் மாறிடும். 3 பாஸ்போகிளிசரேட். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் என்ன அப்படின்னா பாஸ்போகிளிசரோமியூட்டேஸ். ஓகே, ஸோ இப்போ இதோட எண்ட்லையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 பாஸ்போகிளிசரேட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த 2 பாஸ்போகிளிசரேட் மாலிகுல் என்ன பண்ணும் அப்படின்னா ஈனோலேஸ் என்சைமோட ஹெல்ப்பால டீஹைட்ரேட் ஆகும். அதாவது இப்போ இந்த கன்வர்ஷனோட ரிசல்ட்டா என்ன ஆகும்னா 2 பாஸ்போகிளிசரேட் வந்து பாஸ்போஈனால் பைருவேட்டா மாறிடும். பாஸ்போஈனால் பைருவேட். ஸோ அந்த ப்ராசஸ்ல என்ன ஆகும்னா 2 பாஸ்போகிளிசரேட்ல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆயிரும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு ஈனாலேஸ் மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் அயன்ஸோட ஹெல்ப்பும் தேவை. ஸோ இப்போ இந்த பாஸ்போஈனால் பைருவேட் என்ன ஆகும்னா பைருவேட்டா மாறும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பாஸ்போஈனால் பைருவேட்டா மாறுது. பைருவேட் ஆர் எல்ஸ் பைருவிக் ஆசிட் போத் ஆர் சேம். ஓகே,
ஸோ இப்போ இது பைருவேட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு என்சைம் தேவை. ஓகே, ஸோ அந்த என்சைம் என்ன அப்படின்னா பைருவேட் கைனேஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த பைருவேட் கைனேஸ் மட்டும் இல்லை, கூட பார்த்தோம்னா மெக்னீஷியம் அயான்ஸும் தேவை, ப்ளஸ் பொட்டாசியம் அயான்ஸும் தேவை. ஸோ இப்போ இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், பைருவேட்ல பாருங்க ஃபாஸ்போ ஈனால் பைருவேட், ஃபாஸ்பேட் காம்பவுண்டு காணும். ஸோ இப்போ இந்த பைருவேட் கைனேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஏடிபி மாலிகுல் கூட அந்த ஃபாஸ்பேட்டை ஆட் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ இப்போ அது ஒரு ஏடிபியை கன்வெர்ட் ஆயிரும். ஸோ டோட்டலாக 2 ஃபாஸ்போயினால் பைருவேட் கிட்ட இருந்து 2 பைருவேட் ஃபார்ம் ஆகும். அப்படின்னா டோட்டல் 2 ஏடிபி இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே ஃபார்ம் ஆன இந்த 2 ஏடிபியுமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்பரிலேஷன் தான். பிகாஸ் ஃபாஸ்போயினால் பைருவேட்டை யூஸ் பண்ணி தான் பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஏடிபி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தோம்னா சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்பரிலேஷன் தான். ஓகே, ஸோ டோட்டலாக இப்போ பார்த்தோம்னா பைருவேட் ஃபார்மேஷன் அப்போ 2 ஏடிபி ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ளஸ் 3-phosphoglycerate ஃபார்மேஷன் அப்போ 2 ஏடிபி ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பிஸ்பாஸ்போக்ளிசரேட் ஃபார்மேஷன் அப்போ 2 NADH ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ பே ஆஃப் ஃபேஸில் நம்மளுக்கு கிடைச்ச கெயின் இதெல்லாம். ஸோ இப்போ இதில் எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 NADH இருக்கு. ஒரு NADHல இருந்து நம்மளுக்கு 3 ATP எடுக்கலாம். பட் இந்த NADH என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் லிங்க் ரியாக்ஷனுக்கு யூஸ் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு NADH வந்து நம்ம நெட் கெயினுக்கு எடுத்துக்க வேணாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ATP மட்டும் எடுத்துப்போம். ஸோ ATP மட்டும் எடுத்தோம் அப்படின்னா மொத்தம் 2 சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன், ஸோ 2 × 2 ATP, ஸோ டோட்டல் நம்மளுக்கு 4 ATP கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம 4மே நெட் கெயின் அப்படின்னு நினைக்கலாம், பட் 4 நெட் கெயின் கிடையாது, அதில் 2 தான் நெட் கெயின். ஏன் அப்படின்னா 2 ATP என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ப்ரிப்பரேட்டரி ஃபேஸுக்கு செலவாயிரும். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேட்டரி ஃபேஸில் திரும்ப கிளைகோலைசிஸ் பண்ணணும்ல, ஸோ அந்த ஃபேஸுக்கு பார்த்தோம்னா 2 ATP திரும்ப செலவாயிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு நெட் கெயின் எவ்வளோ கிடைக்கும்னா மொத்தமாக 2 ATP தான் வந்து அட் த எண்ட் ஆஃப் கிளைகோலிசிஸ் கிடைக்கும். ஓகே, தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.